Good morning students. Today we will see exercise 2.9 in chapter 2. First we will see special series. இந்த ஸ்பெஷல் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 + 2 + 3 up to n. இந்த மாதிரி நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Sn = n × n + 1 / 2. செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 3 + 5 up to n. ஆட் நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Sn = n². தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருந்தாங்க 1² + 2² up to n². இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா Sn = n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1³ + 2³ + 3³ up to n³. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஆட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலா Sn = n × n + 1 / 2 the whole square. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 7 சப்டிவிஷன் இருக்குது. இதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 + 2 + 3 etc. + 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் n அப்படிங்கிறது 60. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்கிறதுனால Sn = n × n + 1 / 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் என்னோட வேல்யூ வந்து 60 அப்படிங்கிறனால நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா 60 × 60 + 1 / 2 அப்படின்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 30 × 61 அப்படின்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1830 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 3 + 6 + 9 + etc. + 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேர்ம்ஸுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இந்த மாதிரி கொடுத்துருக்கனால 3யை காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 3 × 1 + 2 + 3 + etc. + 32ன்னு வரும். ஏன் 3யை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற சீரீஸில் வந்து எப்போவுமே 1 2 3 அந்த மாதிரி ஆர்டராக வந்தால் தான் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இங்கே 3 6 அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுங்கிறனால 3யை காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு எப்படி ஆர்டர் கிடைக்குது 1 + 2 + 3 up to 32 அந்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதில் Sn = ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா n × n + 1 / 2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னங்கிறதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 32. ஸோ அப்போ S32 = 3 × போடணும். ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற சீரீஸில் என்ன இருக்குது 3 × 1 + 2 + 3 etc. 32ன்னு இருக்கனால இங்கே 3 × போடணும். முன்னால் 3ன்னு போடணும். 3யை நம்ம காமனாக வெளியில் எடுத்துருக்கோம், அதனால் 3யை காமனாக வெளியில் போட்டுட்டு n × n + 1 / 2 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 × 32 × 32 + 1னா 33 / 2ன்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 × 33 99 × 16 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு S32னுடைய வேல்யூ 1584 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 51 + 52 + 53 up to +92 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 51 52 53ன்னு லைனாக ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் Sn = n × n + 1 / 2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். பட் நமக்கு கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து 1லேருந்து இல்லை. அப்போ 1லேருந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 1லேருந்து 92 வரைக்கும் எடுத்துக்கிட்டு 1லேருந்து 50 வரைக்கும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 51லேருந்து 92 வரைக்கும் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு முன்னால் இருக்கிற 50 வரைக்கும் 1லேருந்து 50 வரைக்கும் தேவையில்லைங்கிறனால தான் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 92 வரைக்கும் எடுத்து அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 92. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 50. ஸோ 92 × 92 + 1 / 2 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா 50 × 50 + 1 / 2ன்னு வரும்.
ஸோ இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 46 இன்ட்டு 92 ப்ளஸ் 1 என்ன வரும் 93 மைனஸ் 52 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 25 இன்ட்டு 50 ப்ளஸ் 1 என்னன்னு வரும் 51. நெக்ஸ்ட்டு 46ஐயும் 93ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4278 வரும். 25ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1275 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இதனுடைய வேல்யூ 3003 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் 1 + 4 + 9 + 16 up to 225 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் வந்து ஆர்டராக இல்லை. ஸோ இதை அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். செகண்டை பார்த்தீங்க அப்படின்னா 4 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர். 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அப் டு 225 வரைக்கும் பாருங்கள். 225 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது எப்படி இருக்குது நமக்கு 1 2 3ன்னு ஆர்டராகவும் இருக்குது, எல்லாமே ஸ்கொயர்ஸாகவும் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரில் வந்துச்சு அப்படின்னாவே ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், Sn = n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் என்னோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 என்னோட வேல்யூ. ஸோ அதனால் என்னோட வேல்யூ 15 அப்படின்னு இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா S15 = 15 × 15 + 1 × 2 × 15 + 1 டிவைடட் பை 6ன்னு வரும். 15 அப்படியே வரும். 15 + 1 அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 16. 2 × 15னா 30. 30 + 1 31 டிவைடட் பை 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் 40 × 31 அப்படின்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு S15 வேல்யூ 1240. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன். இந்த ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் up to 21 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 6 7 8 9 up to 21 வரைக்கும் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. பட் 1லேருந்து 5 அப்படிங்கிற டேர்ம் மிஸ் ஆகுது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1லேருந்து 21 வரைக்கும் எடுத்து 1லேருந்து 21 வரைக்கும் எடுத்துட்டு நமக்கு என்ன டேர்ம் தேவையில்ல 1லேருந்து 5 வரைக்கும் தேவையில்ல. ஸோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இது ஸ்கொயரில் வரதுனால இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sn = n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + up to 21 ஸ்கொயர் = ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 21, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அதனால் 21 × 21 + 1 × 2 × 21 + 1 divided by 6 minus 5 × 5 + 1 × 2 × 5 + 1 divided by 6. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21 × 22 21 + 1 என்ன வரும் 22. 2 × 21 42 42 + 1 43 divided by 6 minus நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5 × 5 + 1 6. 2 × 5 10 10 + 1 11 11 by 6ன்னு வரும். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுன்னு பார்த்து கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 77 × 43 - 55 வரும். ஸோ இந்த 77 × 43 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3311 - 55 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3256 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் 10 cube + 11 cube up to 20 cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது க்யூபில் இருக்குது. ஸோ க்யூப் அப்படின்னாவே நம்ம டேரெக்டாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் Sn = n × n + 1 divided by 2 the whole square இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 10 cube + 11 cube up to 20 cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ல் ஸ்டார்ட் ஆனதுனால நமக்கு எப்போவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1லேருந்து டேர்ம்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ 1லேருந்து டேர்ம்ஸ் ஸ்டார்ட் ஆகாதனால நம்ம என்ன பண்ணோம் 1லேருந்து 20 வரைக்கும் எடுத்து நம்ம 1லேருந்து என்ன டேர்ம்ஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் n அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 20. ஃபஸ்ட்டு டேர்மில் என்னோட வேல்யூ 20, செகண்ட் டேர்மில் என்னோட வேல்யூ 9. ஸோ அப்போ 20 × 20 + 1 divided by 2 the whole square minus 9 × 9 + 1 divided by 2 the whole square அப்படின்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 × 21 வரும். நெக்ஸ்ட் இதில் 9 × 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10 × 21 210 9 5s are 45. ஸோ ஸ்கொயர் பண்ணணும். 21 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு 441 அப்படின்னு தெரியும். ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கலாம்.
45 ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2025 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 42,075 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 7th சப்டிவிஷன் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 135 அப்படின்னு ஆட் நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. பட் லாஸ்ட்டில் 71 கொடுத்துருக்காங்க. இந்த இதில் நம்ம லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிற 71 n அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 71 டேர்ம்ஸ்னு கொடுத்தா டேர்ம்ஸுங்கிற ஒரு வேர்டு இருந்தால் அதை n அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். இங்கே டேர்ம்ஸுங்கிற அந்த வேர்டு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன எடுத்துக்கக்கூடாது, நம்ம n கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 135 எக்ஸெட்ரா 71 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இந்த வேல்யூஸ் மிடில் வந்து மிஸ் ஆகுது, 2 4 6 இந்த மாதிரி வேல்யூஸ் மிஸ் ஆகுது. அப்போது வேல்யூஸ் மிஸ் ஆகும்போது 1லேருந்து 71 கொடுத்துருக்காங்க. ஆர்டராக கொடுத்துருந்தா நமக்கு என்னங்கிறது இங்கே 71 வரும், 71 டேர்ம்ஸ் வரும். பட் ஆர்டராக கொடுக்காததுனால இங்கே நமக்கு 71 டேர்ம்ஸ் வராது. அப்போ நம்ம என்னங்கிற வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா L - A / D + 1. Lன்றது லாஸ்ட் டேர்ம். ஸோ 71 - Aன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 / Dங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு 3 - 1 2. ஸோ /2 + 1. 71 - 1 அப்படின்னா 70 / 2 + 1. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 35 + 1 வரும். ஸோ என்னோட வேல்யூ 36. ஸோ அப்போது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா n ஸ்கொயர். n ஸ்கொயர் அப்படின்னா என்னுக்கு வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 36ன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 36 ஸ்கொயர் அப்படின்னா 36 × 36 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா SNோட வேல்யூ என்ன வருது, 1296.